சில பேர் தான் பெரிய ஆளு, தன்னை போல ஒரு ஆள் வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நான் அழகா இருக்கேன், என்ன போல அழகா யார் இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நான் நினைச்சா எதை வேண்டாலும் வாங்குவேன்னு நினைப்பாங்க. சில பேர் இதெல்லாம் இருக்கிற ஒரு பக்கம், நான் ஒரு அக்கீதா, என்னுடைய கொள்கை இதுதான், நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டு போவேன்னு போவாங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றது ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோ. எவன் ஒருவன் எப்படியெல்லாம் இருக்கின்றான் என்று சொல்வதை விட எல்லாவரும் ஒரு நாள் மரணிக்க போகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், அதுதான் இஸ்லாத்துடைய, அதாவது குர்ஆனுடைய கூறப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத். இங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த கூறின வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா, குல்லு நஃப்ஸ், ஒவ்வொரு ஆத்மாவும் தாயிக்கத்துல் மௌத், அதாவது மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணம் அடைவார்கள் ஒவ்வொருவரும் அப்படின்னு கூறல, அவங்க சொல்லப்பட்டக்கூடிய வார்த்தையே மரணத்தை சுவைத்தே தீருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம்ங்கிறது ஒரு இன்பமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல, உண்மையான உலகத்துலதான் அது உங்களுக்கு நிரந்தரமான உலகம். அப்ப இங்க நீ மரணத்தின் போது உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கை, உனக்கு இன்பமான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா அதுதான் நிரந்தரம், இது நிரந்தரமற்ற உலகம். அப்ப அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு நஃப்ஸ் அப்படிங்கறது எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்குரிய எல்லாருமே ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். அதே போல் மீண்டும் ஒரு நாள் பிறப்பதற்கு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. சில குர்ஆன் ஆயத்துக்கள் நமக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு விரிவாக்கமா அது விளக்கமும் சரி. ஏண்டா சில ஒவ்வொருத்தவங்களும் மரணித்த பிறகு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்றதை விட, மரணித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. உன்னுடைய நன்மை தீமைகள் பிரிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீ என்ன பண்ண போற, உண்மையான வாழ்க்கையை வாழ போற. அதான் சொல்லுவாங்க சும்மை இன்னக்கும் இல்ல யௌமல் கியாமத்தி பர்சன் அப்படின்னு விட்டு நிறைய விஷயங்கள் என்ன தஃசீர்ல எழுதுவாங்க. நான் சொல்றதுக்கான காரணம், உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவதில்லை. இதற்கப்புறம்தான் நீங்க மரணத்தை சுவைத்த பிறகுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பம்.